நிலா டிவி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களை பற்றி பரவும் தகவல்கள் உண்மையா? இதற்கு பின்னாடியில் யார் உள்ளார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவதூறு செய்திகளை பரப்புவோர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஐயா, உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குங்கய்யா. முதல் விஷயம், அவதூறு செய்திகள் நீங்களே சொல்லிட்டீங்க. அதுல நான் என்ன நினைக்கிறது இருக்குங்கய்யா? அவதூறு செய்திகளை பற்றி பரப்புவர்களை பற்றி நான் நினைக்கிறதுங்க என்னங்கய்யா இருக்கு? இந்த தகவல்களை யார் பரப்புகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன்னு கேட்குறீங்க ஐயா. அது இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களுடைய வேலைங்கய்யா, அது என் வேலை இல்லை. இது பரவுதுன்றது, அதாவது எது சத்தியமோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். பல பேர் திரும்ப என்கிட்ட கேட்குறீங்க, யார் உங்களுடைய எதிரி, யார் உங்களை தாக்குகிறார்கள், யார் தொடர்ந்து உங்களை தாக்குகிறார்கள், உங்க மேல லாஃபேர் பண்றது யாரு, ஹேட் ஸ்பீச் பண்றது யாரு, இந்த அட்டாக்லாம் பண்றது யாரு அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு எப்படிங்க தெரியும்? அதாவது நடக்கிறத அப்படியே சொல்ல முடியும், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்தந்த நாட்டோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் கண்டுபிடிக்கணும். யாரையும் எதிரி என்று டிக்ளேர் பண்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனா பல பேர் அவங்களாவே பொது தளத்துல நான் தான் நித்யானந்தாக்கு எதிரி, நித்யானந்தா விரட்டினது நான் தான், நித்யானந்தா இதை பண்ணது நான் தான், அதை பண்ணது நான் தான் யாராவது டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்கய்யா. என்னையே கேட்குறீங்க? நான் தான் நித்யானந்தாவோட எதிரின்னு யார் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்களோ அதை கூட நான் அக்னாலஜ் பண்றது இல்லைங்கய்யா. அவங்களே வாலண்டியரா டிக்ளேர் பண்ணிக்கிட்டா கூட நான் அவங்க பேரை சொல்லி எப்ப அக்னாலஜ் பண்றேன்னா பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒருவேளை அவங்க வேற யாராவது அனுப்பி விட்டாளா இருக்கும். நிஜமாக வேலை செய்கின்றவர்கள், நிஜமாக தாக்குகின்றவர்கள், அவங்களுடைய ஐடென்டிட்டி வெளியில் தெரியாம இருக்கிறதுக்காக வேற யாராவது ஒருத்தர் அனுப்பி, அப்பா நீ போய் இதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றதா கூட இருக்கலாம். அதனால யார் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது, சொல்ல விருப்பம் இல்லை. அது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அந்தந்த நாட்டோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செஞ்சுக்க வேண்டிய வேலை. அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. உங்களை தனியாக பேட்டி எடுக்க சான்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு அம்மா மகாலட்சுமி அம்மா கேட்டிருக்கீங்க. அம்மா, ரெண்டு விஷயம். எங்களுடைய எம்பசிஸ், அதாவது தூதரக அங்கீகாரம் பெற்ற எம்பசிஸை ஓப்பன் பண்றோம் கூடிய விரைவில். அது மாதிரி ஏதாவது ஒரு எம்பசிக்கு நீங்க வந்தீங்கன்னா தனியா பேட்டி கொடுக்குறேன். அந்த மாதிரியான சாத்தியம் இருக்கு. இந்த எம்பசிஸை திறந்த பிறகு சொல்றேன். அதாவது எங்களுக்கு 3 நிலை தூதரகங்கள் இருக்கு. ஆன்மீக தூதரகம்னு சொல்றோம். அப்படின்னா அது நம்ம கோவில்கள், ஆசிரமங்கள், ஆதீனங்கள், மடங்கள், குருகுலங்கள், கோசாலைகள், இது எல்லாமே ஆன்மீக தூதரகம் தான். அது அந்தந்த நாட்டில் நடக்கிற என்ஜிஓ ஸ்டேட்டஸ் இருக்கும், ட்ரஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும். உதாரணத்துக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற ஆதீனங்கள், அந்த நாட்டில் அது ஒரு ட்ரஸ்ட். அந்த மாதிரி ஆன்மீக தூதரகங்கள், அது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நடக்கும். அதுக்கடுத்து ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்கிற, கல்ச்சுரலா, பொருளாதார ரீதியா இந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இருக்கிற சில தூதரகங்கள். சில இடத்துல அட்டானமஸ் ஜோன்ஸ், அதாவது கம்ப்ளீட் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் எங்களுக்கு உண்டு. எங்களுடைய ரிலீஜியஸ் லைஃபுக்குள்ள தலையிட மாட்டாங்க. ஆனா ஆர்மி கிடையாது. மற்றபடி எங்களுடைய பாதுகாப்பு அவர்களே கொடுப்பார்கள். அந்த மாதிரி இருக்கிறது சில அட்டானமஸ் ஜோன்ஸ். சில இடங்கள்ல சர்வ சுதந்திரம், ஆர்மி கூட வச்சுக்கலாம். ஆனா நாங்க வச்சுக்கல. எங்களுக்கு ஆர்மி எதுக்கு, என்ன இருக்கு, சன்னியாசிங்க எங்களை யாருங்க சாகடிக்க போறாங்க. அதனால நாங்க ஒரு 1000 சாமியாருங்க என்ன பண்ண போறோம், உட்காந்து ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு பாடிட்டு இருக்க போறோம், தியானம் பண்ண போறோம். மிஞ்சி போனா இந்த மாதிரி எதையாவது எங்களை பத்தி ஏதாவது தாக்குதல்கள் நடந்தா, எங்க மீது தாக்குதல்கள் நடந்தா, விமர்சனங்கள் வந்தா அதுக்கு பதில் சொல்ல போறோம். அதுக்கு மேல வேற என்ன இருக்கு எங்களுக்கு? எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஆர்மி தேவையில்லை. அதனால ஆர்மி இல்லை. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு போலீஸும் தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு போலீஸும் தேவையில்லை. அதனால எங்க
கைலாசாக்குள்ள கூட தனிப்பட்ட போலீஸ் கிடையாது. இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். யாராவது ஏதாவது தவறுகள் செய்தா பிராயஷ்சித்தம் பண்றதுக்கு அவங்களே தவம் பண்ணி தன்னைத்தானே தூய்மை பண்ணிக்கிறதுக்கான பிராயஷ்சித்த டிபார்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்கோம். அது தன்னைத்தானே அவர்களே தூய்மை செய்து கொண்டு ஞானத்தை நோக்கி முன்னேறுவது ஸ்பிரிச்சுவல் குரோத், ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸுக்கான வழி. இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை. ஏதாவது ஒரு எம்பசி திறக்கும் பொழுது நிச்சயமா அந்த எம்பசிக்கு நீங்க உங்களை அழைத்து, ஆக்சுவலா சில எம்பசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இப்போவும் ஃபங்க்ஷனலா இருக்கு. ஆனா இந்தியாவுக்கு பக்கத்துல எதுவும் இல்லை. ஏதாவது இந்தியாவுக்கு பக்கத்துல, இந்தியாவிலேயோ அல்லது இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லையோ எங்கேயாவது ஒரு எம்பசி ஓப்பன் பண்ணேன்னா அந்த எம்பசிக்கு உங்களை அழைத்து நிச்சயமா பேட்டி கொடுக்குறோமா. பேட்டி கொடுக்க வேண்டாம் என்கின்ற எண்ணம் இல்லை. சூழ்நிலை அமையும் பொழுது பேட்டி கொடுக்கின்றேன். ஆன்லைன்ல பேட்டி கொடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி வேணா இப்போ பொதுவான கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 நாட்களுக்கு இந்த மாதிரி பொதுவான கேள்விகள் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா தேவைப்பட்டதுன்னா டிஜிட்டல் ஜூம்லயோ இல்ல வீடியோ கான்ஃபரன்சிங்லயோ பேட்டியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்குமா, நாங்க எங்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சில விஷயங்கள், ஒரு நாடு அப்படின்னா நேச்சுரலா அந்த நாட்டோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சில கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் தவிர மற்ற எல்லாவற்றையும் டிரான்ஸ்பரண்டா நடத்துறது தான் கைலாசாவோட பாலிசி. அப்படிதான் வச்சிருக்கோம். எங்களுடைய செட்டப்பே பார்த்தீங்கன்னா எல்லா கைலாசங்களும் ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி. ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸினா அந்தந்த கைலாசத்திற்கு யார் பொறுப்பெடுத்து நடத்துகிறார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பை உருவாக்கிட்டு நடத்துறாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர். If you found this video entertaining, entraining and enlightening, take a moment to like, share and subscribe. and don't forget to hit the bell icon. Thank you so much for tuning in.